ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சேவ நரோத்தம் தேவீம் சரஸ்வதிம் व्यासं ततो जयउदीरये नष्टप्रायशोभद्रश् नित्यं भागवत सेव्य भगवती उत्तम श्लोके भक्तिर्वचन शुभं करोति वाचालभङ्गुं लङ्घायते हिरमत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नमो विष्णुपदाय कृष्ण प्रसाद उदय श्रीमद जयपताक स्वामी नमो नमो धर्मते मर गोरगतम तनगर गरमदारे नमो विष्णुपदाय कृष्ण प्रसाद उदय श्रीमद भक्ति वेदांत स्वामी नमने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादी भाषाति देशधरणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरव भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण श्रीमद् भागवतम 10th canto 3rd chapter நம்ம என்ன லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பகவான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வசுதேவர் மற்றும் தேவகியுடைய முன்ஜென்ம கதையை பத்தி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இதற்கு முன்னாடி என்னென்ன ஜென்மம் எடுத்தீங்க? முதல் ஜென்மம் பகவான் வந்து அவங்களுக்கு பிருஷ்ணி கர்ப்பாவாக பிறந்தது. 2வது ஜென்மத்துல அவங்களுக்கு வாமனராக பிறந்தது. இப்போ 3வது ஜென்மத்துல அவங்களுக்கு வந்து கிருஷ்ணராக பிறந்தது அப்படின்னுட்டு பகவான் வந்து சொல்லிட்டு இருக்கார். நீங்க வந்து கணவன் மனைவி நீங்க 2 பேரும் என்ன பண்ணாதீங்க, நீங்க வந்து உங்களுடைய மகன் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நான் வந்து யாரு முழுமுதற் கடவுள், அதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு அதனாலதான் இப்படி தர்ஷனம் கொடுத்துட்டு இருக்கேன் நானு. எப்பவும் நீங்க வந்து என்னையே சிந்திக்கணும், என்னுடைய சிந்தனையில தான் நீங்க வந்து இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து பூரணத்துவம் அடைஞ்சு உங்களால ஆன்மீக உலகத்திற்கு போக முடியும். ஏன்னா பகவானை யார் ஒருத்தர் நாம ஜபம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே போல பகவானை யார் ஒருத்தர் எப்பவுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக பகவானுடைய லோகத்திற்கு போக முடியும். ஸோ சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்லிட்டு இருக்காரு, இப்படி பகவான் வந்து 2 பேருக்கும் உபதேசம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பகவான் வந்து அப்படியே மௌனம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு நார்மல் குழந்தைய போல, இப்போ ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அது போல 2 கை 2 கால் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு நார்மல் குழந்தைய போல பகவான் வந்து மாறியாச்சு. ஸோ மாத்திண்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, ஏன்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். ஸோ அவர் எப்படி வேணாலும் தன்னை வந்து மாத்திக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவான் எப்படி தன்னை வந்து ஒரு சாமானிய குழந்தையா மாத்திண்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு போடப்பட்டிருந்த அந்த ஜெயில், அந்த ஜெயிலுடைய கதவுகள், அந்த விலங்குகள் எல்லாம் வந்து தன்னால கழண்டுடுது. ஸோ எல்லா லாக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப வந்து வசுதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சின்ன குழந்தைய, பச்சிளம் குழந்தைய எடுத்துட்டு அவர் வந்து வெளிய எடுத்துட்டு போறாரு. எதற்காக அப்படின்னா, இந்த குழந்தைய நேரா நந்த மகாராஜ், ஏன்னா நந்த மகாராஜ் வீட்டுக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய யோக மாயை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். ஸோ கிருஷ்ணர் அங்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய யோக மாயை அந்த பெண் குழந்தை தூக்கிட்டு வரணும் அப்படின்னுட்டு இவர் என்ன பண்றாரு, பகவானுடைய உத்தரவின் பிரகாரம் அவர் வந்து கிளம்பி போறாரு. பகவான் சொல்லிட்டார், அதனால அவர் வந்து கிளம்பி போறாரு. ஸோ யோகமாயுடைய வசியத்தால தான் இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த காவலர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கா. ஜெயில் கதவுகள்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, எப்படி வந்து இது வந்து நடக்கிறது எப்ப, நடு ராத்திரி 12 மணிக்கு. ஸோ ஃபுல் இருட்டு. அந்த இருட்டு நேரத்துல சூரியன் எப்படி உதயமாகும்? ஆனா இங்க கிருஷ்ணன்ற சூரியன் உதயம் ஆயிட்டாரு. ஸோ உடனே அந்த சங்கிலிகள் எல்லாம் பூட்டப்பட்ட எல்லா லாக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. அவர் பகவானை தூக்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டு இருக்காரு. அங்க வந்து வானத்துல இருந்து மேகம் இடிக்குது, மழை வேற தூர ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா பகவான் குழந்தை இருக்கார், அப்படியே மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அனந்தர் என்ன பண்ணியாச்சு, கொடையா வந்தாச்சு இல்லையா? ஏன்னா பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடியவர் யாரு அப்படின்னா அனந்தாழ்வார். ஸோ அனந்தர் உடனே கொடையாக வந்து விட்டார்.
ஏன்னா அவர் பாட்டியும் பகவான் நினைச்சுன்னு அவர் பாட்டியும் குழந்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு வசுதேவர். ஆனா அனந்தர் என்ன பண்ணியாச்சு, குழந்தை மேல, அதாவது பகவான் மேல மழை படக்கூடாது, குடையாக பின்னாடியே போயிட்டு இருக்காரு அவரும். இந்திரன் என்னவோ மழையை கொட்டு கொட்டுன்னு கொட்டுங்க அப்படின்னுட்டு சொல்லி அனுப்புனது போல அங்க வந்து பயங்கரமா மழை கொட்டுது. அந்த நதி, யமுனா நதியில் வந்து பயங்கரமான இந்த அலை, அதாவது இந்த காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது போல ஒரு வெள்ளம் உருவாயிடுச்சு, பயங்கரமா பொங்குது. யாரால அங்க கடக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. அப்படி ஒரு நதி ரொம்ப பயங்கர பிரவாகமா ஓடிட்டு இருக்கு. எப்படி வந்து ஸ்ரீ ராமச்சந்திரர் வந்து அந்த இந்து மகா சமுத்திரத்துக்கு நடுவுல அவர் வந்து பாலத்தை அமைச்சாரோ, அதுக்கப்புறம் அவங்களால கடந்து போக முடிஞ்சது இல்லையா, அது போல இப்ப அந்த யமுனா நதி அப்படி ஒரு பயங்கரமா போயிட்டு, காட்டாற்று வெள்ளமா போயிட்டு இருக்கு. வசுதேவர் குழந்தைய காப்பாற்றணும், அவ்வளவுதான். இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே கடமை என்ன, என்னுடைய குழந்தைய காப்பாற்றணும். அதனால அவருக்கு ஒண்ணும் தெரியும், அவர் பாட்டியும் பகவான் நினைச்சுன்னு போயிட்டே இருக்காரு. ஸோ உடனே அங்க வந்து என்ன ஆகுது, நதி வந்து பிரிஞ்சு வழிவிடுறது. நான் இவர் பாட்டியும் பகவானை சிந்திச்சுட்டே போயிட்டே இருப்பார் இல்லையா. ஆனா நதி பார்த்துச்சு, அடடா பகவான் வராரே அப்படின்னுட்டு அந்தமாவும் வழி விட்டாச்சு, யமுனா நதியும் வழி விட்டாச்சு. இவர் என்ன பண்ணாரு, நேரா இக்கரையில இருந்து அக்கறைக்கு போடுறாரு, எங்க நந்த மகாராஜருடைய வீட்டுக்கு. ஸோ அங்க வசுதேவர் போறாரு. ஏன்னா அங்க வந்து அந்த இடையர்கள் எல்லாரும் வந்து ஒரு கிராமமாக அங்க இருக்காங்க. ஸோ அந்த இடையர்களுக்கு எல்லாருக்கும் ராஜா போல இருக்கிறது யாரு அப்படின்னா நந்த மகாராஜா, யசோதா. ஸோ யசோதாவுடைய பக்கத்துல யாரு இருக்கிறது, ஒரு சின்ன பெண் குழந்தை பிறந்திருக்கு, யோகமாயா. யோகமாயின் அம்சமாக அந்த பெண் குழந்தை இருக்கு. இவர் நேரா போனார், ஏன்னா அங்கேயும் எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இங்க எப்படி எல்லாம் தூங்கிட்டு இருக்கணும், அங்கேயும் எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவர் நேரா போனார், குழந்தை கிருஷ்ணரை அங்க வச்சாச்சு, வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய யோகமாயை எடுத்துட்டார். எடுத்துட்டு திரும்ப அவர் வாபஸ் வர்றார், திரும்பி தன்னுடைய சிறைச்சாலைக்கே வர்றார். எங்க தேவகி சிறையில் இருக்கோம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. தன்னுடைய வசிப்பிடமான அந்த சிறைச்சாலைக்கு வந்த உடனேயே திரும்பவும் லாக்கெல்லாம் தன்னால லாக் ஆயிடுச்சு, திரும்ப அந்த சங்கிலியெல்லாம் பூட்டின்றுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப யோகமாயே அழ ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணா பிறந்தாரு, இதுதானே ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு, எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆண் குழந்தை ஒரு சத்தம் போடல, சமத்தா இருந்துச்சு. பெண் குழந்தை அந்த ஜெயிலுக்குள்ள வந்துச்சு, ஒரே கத்து தான், பயங்கரமா. அவங்க கத்தன கத்துல தூங்கிட்டு இருந்த எல்லா காவலர்களும் எழுந்திருச்சு, ஆஹா தேவகிக்கு குழந்தை பிறந்துருச்சு, வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னுட்டு நேரா ஓடி போறாங்க. யாருக்கிட்ட சொல்றதுக்கு, அதாவது குழந்தை பிறந்த டைம் எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னுட்டு ஜோசியம் பார்க்கறதுக்கா, கிடையவே கிடையாது. நேரா எங்க ஓடுறாங்க, கம்சன் கிட்ட ஓடுறாங்க இல்லையா. ஸோ இதோட நமக்கு 3வது அத்தியாயம் முடியுது. 4வது அத்தியாயம் கம்ச மன்னனின் அக்கிரமங்கள். ஸோ இந்த அத்தியாயத்தில் நமக்கு 46 ஸ்லோகங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு 20 ஸ்லோகம் வரையும் பார்க்கலாம். இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா எப்படி முதல்ல அவங்க ஜெயில போட்டு வச்சிருந்தாங்களோ, எப்படி அந்த சங்கிலியெல்லாம் பூட்டப்பட்டு இருந்ததோ அதே போல எல்லாம் மாறியாச்சு. எல்லாம் மாட்டின ஆனதுக்கப்புறம் குழந்தை அழ ஆரம்பிச்சது. அந்த குழந்தையோட அழற சத்தம் கேட்டுட்டு தூங்கிட்டு இருந்த எல்லா காவலர்களும் எழுந்துச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, போஜராஜனுடைய அரசன் யாரு, கம்சன், ஓடி போறாங்க. தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ கம்சன் உடனே காரியத்தில் கண்ணாக இருக்கிறான். அவன் வந்து இப்படிதான் தூங்கி எழுந்திரிச்சிருக்கான். எழுந்திரிச்ச உடனே ஒன்றும் பண்ணல, ஃபேஸ் வாஷ் பண்ணல, அலங்காரம் பண்ணிக்கல, ஒன்றும் பண்ணல, அப்படியே தலைவிரி கோலமா அப்படியே ஓடி வரான். ம்
ஏன்னா என்ன கொல்லக்கூடிய அந்த காலன், அந்த காலனை இன்னைக்கு நான் கொல்லணும் அப்படின்னு படுக்கையில இருந்து அப்படியே எழுந்திருச்சு ஓடி வரான். ஏன்னா இப்ப அவனுக்கு கவலை இல்லை, இத்தனை நாளா கவலையில இருந்தான். அதனால தலைவிரி கோலமா அந்த பிறந்த குழந்தைய கொல்றதுக்காக அவ்வளவு அவசர அவசரமாக ஓடி வரான். ஓடி வந்து பார்க்கறான். அங்க வந்து நிராதரவா நின்னுட்டு இருக்கா தேவகி. ரொம்ப பரிதாபத்தோட அந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கா கையில. கம்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஓ என் அன்பிற்குரிய சகோதரனே, நீங்க வந்து நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இது வந்து உன்னுடைய மருமகள், பெண் குழந்தை பிறந்திருக்கு எனக்கு. ஸோ மருமகள் ஒரு பெண் குழந்தை அவ. அதனால தயவு செஞ்சு அவளை விட்டுடு. ஏன்னா பெண்களை கொல்றது மகா பாவம் இல்லையா? அதனால தயவு செஞ்சு அண்ணா விட்டுடுங்கோ அப்படின்னுட்டு கெஞ்சுறான். கெஞ்சனா எல்லாம் சொல்ற பேச்ச கேட்கிறவனா என்ன கம்சன்? கிடையவே கிடையாது. ஸோ வந்து கெஞ்சுறா, அண்ணா தயவு செஞ்சு விட்டுடுங்க. என்ன பெண் குழந்தை, அது போய் என்ன பண்ண போகுது? ஓ அன்புள்ள சகோதரரே, விதிவசத்தால இந்த குழந்தை ரொம்ப பிரகாசமா பிறந்துடுச்சு, அவ்வளவுதான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப தீ போல ஒரு பயங்கரமான பிரகாசமாக ரொம்ப அழகாக இருக்கு குழந்தை. ஆல்ரெடி நீங்க வந்து என்னுடைய எல்லா குழந்தைகளும் கொன்னுட்டீங்க. தயவு செஞ்சு ம், இந்த பெண்ணையாவது கொல்லாதீங்க, விட்டுடுங்க அப்படின்ட்டு ரொம்ப பரிதாபமாக அப்படியே கெஞ்சிட்டு இருக்கா. இவளையாவது எனக்கு வந்து விட்டுடுங்க, குடுத்துருங்க, ஒரு பரிசு பொருளா குடுத்துருங்க, கொன்னுடாதீங்க அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ம். ஓ என் சகோதரா, ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்களால நான் வந்து நிறைய குழந்தைகளை இழந்துட்டேன். என்னோட குழந்தைகள்லாம் இழந்துட்டேன். கடைசியில் இந்த ஒரு குழந்தையாவது விட்டுடுங்க. ஏன்னா அதெல்லாம் ஆண் குழந்தை. சரி ஓகே. ஒரு பெண் குழந்தைய போய் கொல்லாதீங்க. அது என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைய மட்டும் விட்டுடுங்க. அப்படின்ட்டு அவ வந்து ரொம்ப எப்படி எல்லாம் சொன்னா இவன் வந்து கொஞ்சமாவது கேட்க மாட்டானா அப்படின்னுட்டு அந்த அம்மா கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து இறுக்கமா புடிச்சிட்டு இருக்காங்க. அணைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் சுகதேவர் சொல்றாரு, ஆனாலும் கம்சன் வந்து அப்படி தேவிக்கு அழுது கெஞ்சிட்டு இருக்கா, போராடிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்கவே இல்ல. அவ்வளவு பரிதாபமா அவ அழுது கெஞ்சிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட அவன் வந்து செட்டையே பண்ணல. அப்படி மன்றாடி கத்திட்டு இருக்கா அவ. கொஞ்சம் இரக்கமே இல்ல அவனுக்கு. ம். உடனே அவ கையில் இருந்த அந்த குழந்தைய அப்படி பலவந்தமாக பிடுங்கி எடுக்கிறான். பிடுங்கி எடுத்து எப் உடனே என்ன பண்றான்? அந்த குழந்தைய கொன்னுடலாம். ஏன்னா பச்சிளம் குழந்தை, பிறந்த குழந்தை ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா? ஸோ ஒண்ணு என்ன பண்றான்னா, எல்லா குழந்தையும் வந்து அந்த ஒரு பாறை அங்க இருக்கும். அந்த பாறை மேல தூக்கி போட்டு கொன்னான். அடிச்சே கொன்னான் குழந்தைங்கள. ஸோ அந்த பாறையில தூக்கி போட்டு கொன்னுடலாம் அப்படின்னு அப்படி தூக்கி போடுறான். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாக்ஷாத் முழுமுதற் கடவுளான அந்த பகவானுடைய தங்கை, அந்த யோக மாயாதேவி அந்த குழந்தை ரூபத்திலிருந்து கம்சனோட கையிலிருந்து அப்படியே பறந்து போகுது. நழுவி பறந்து, ஏன்னா அவன் தூக்கி அந்த பாறை மேல அடிக்கிறான். ஓகேங்களா? அடிக்கும்போது அப்படியே குழந்தை மண்டை சிதறி சாகும் அப்படின்னுட்டு. ஏன்னா எல்லா குழந்தையும் அப்படியே மண்டை சிதறி செத்து போச்சு. அதே போல இந்த குழந்தையும் மண்டை சிதறி சாகணுன்றதும் தூக்கி போடுறான். ஆனா அந்த குழந்தை என்ன ஆகுது? அப்படியே பறந்து போகுது. பறந்து போய் ஆகாசத்துல 8 கரங்களோட துர்காதேவியாக ஆகாசத்துல அப்படியே காட்சி குடுக்குது. காட்சி குடுக்குறாங்க. அந்த துர்காதேவியுடைய அந்த அழகு, துர்காதேவி அவ்வளோ அழகான மலர் மாலைகள் போட்டுட்டு இருக்காங்க. சந்தனம் எல்லாம் அ வச்சுன்ருக்காங்க. விலையுயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள் அவ்வளோ அலங்காரமாக இருக்காங்க. அவங்களுக்கு 8 கைகள் இருக்கு. 8 கைகள்ல வில், சூலம், திரிசூலம், அம்பு, கேடயம், வாள், சங்கு, சக்கரம், கதை எல்லாம் ஒவ்வொரு கையில 8 கையில 8 ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இப்படி வந்தத பார்த்துட்டு, அங்க வந்து தேவலோகத்திலிருந்து அப்சரஸ்கள், கிண்ணர்கள், உரக்கர்கள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள்
முதலான எல்லாரும் அங்க வந்து அந்த தாய்க்கு வந்து மலர் மாரி பொழியிறாங்க. அவங்களுக்கு எதனா சேவை செய்யணும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து அப்படியே காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த அம்மாவ வந்து அப்படியே புகழ்ந்து பாடி பூவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப அந்த அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, "ஏ முட்டாள் கம்சனே! என்ன கொல்றதால உனக்கு என்ன பயன்? உன்னுடைய எதிரி நீ யார நெனச்சுட்டு இருக்கியோ, உன்ன கொல்லக்கூடியவன் ஆல்ரெடி பிறந்துட்டான். ஏன்னா உன்ன கொல்லக்கூடியவன் யாரு? சாக்ஷாத் பகவான். ஏன்னா இப்ப அந்த அம்மா கையில 8 ஆயுதங்கள் இருக்கு. ஒரு நிமிஷம் ஆகாது கம்சன கொல்றதுக்கு. ஆனா உன்னை கொல்லக்கூடியவன் அந்த பரம புருஷன் ஆல்ரெடி பொறந்தாச்சு. வேறொரு இடத்துல இருக்கான். நீ தேவையின்றி இப்படி எல்லா குழந்தைகளும் கொன்னுட்டு இருக்க இல்லையா? இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணு நீ. அப்படின்னுட்டு அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்படியே உக்கிரமா அந்த அம்மா சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போறாங்க. ஸோ அந்த யோக மாயை அந்த துர்காதேவி வாரணாசி போன்ற பல இடங்கள்ல அன்னபூரணியாக, துர்க்கையாக, காளியாக, பத்ரையாக பல நாமங்களோட வழிபடப்படுகிறார்கள். ஓகேங்களா? இப்படி துர்காதேவி சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. குழந்தை எடுத்தோம், போட்டோம். ஆனா குழந்தை மாயமா அப்படி ஆகாசத்துல பறந்துச்சு. ஏன்னா ஆகாசத்துல அப்படியே குழந்தை போய் பறக்கிறதுன்றது சாத்தியம் இல்லையா? ஸோ அப்படியே பறந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெண்ணாக மாறி 8 கரங்களோட வந்து இப்படி பேசிச்சே! அப்படியே மறைஞ்சு போச்சே! அப்படின்னு அவன் வந்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமா நெனச்சுட்டு இருக்கான். ஏன்னா துர்காதேவியுடைய அந்த வார்த்தைகள கேட்டு கம்சன் வந்து ரொம்ப ஆச்சரியம் அடைந்தான். இப்ப தன்னுடைய தங்க தேவகி கிட்டயும், மைத்துனரான வசுதேவர்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறான். என்ன வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இப்பதான் அவன் வந்து பணிவா பேசவே ஆரம்பிக்கிறான். என்ன பேசுறான் அப்படின்னா, "ஐயோ தங்கையே! ஐயோ மைத்துனரே! உண்மையில நான் வந்து ரொம்ப பாவியா இருக்கேன். ஏன்னா சொந்த குழந்தைகளைய தின்னும் ராட்சசன போல ஆயிட்டேன். பிறந்த குழந்தைகளையே நானே கொன்னுட்டேன். ஏன்னா, தங்க குழந்தை, தன் குழந்தை போல தானே. எல்லாம் ஒரே டிஎன்ஏ இல்லையா? ஒரே ரத்தம். அதனால தான் அவன் அப்படி பேசிட்டு இருக்கான். நான் வந்து இரக்கம் இல்லாதவனைப் போல, கொடூரக்காரனைப் போல ம் இருந்ததுனால, இப்படி இத்தன குழந்தைகள நான் வந்து கொன்னுட்டேன். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் நான் வந்து இழந்துட்டேன். நான் வந்து எப்படி வந்து ஒரு பிராமணன கொன்னவனுக்கு மரணத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்ன கிடைக்கும்? நரகம் தான் கிடைக்கும். வேற என்ன கிடைக்க போகுது? இல்லையா? இப்ப எனக்கு எந்த நரகம் கிடைக்கும்னே தெரியல. ஏன்னா நான் இத்தன குழந்தைகள கொன்னு இருக்கனே. காரணமே இல்லாம. இப்ப யுத்த காலத்துல கொல்றது வேற. அதேபோல கொலை குற்றவாளிகளை அரசன் தண்டிச்சு அதால அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா அதெல்லாம் அ தவறு செய்றவங்கள, எதிரி நாட்டுக்காரங்கள கொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதெல்லாம் தர்மமாக கருதப்படுறது. ஆனா எந்த பாவமும் அறியாத பிறந்த பச்சிளம் குழந்தைகள கொல்றது பெரிய பாவம். இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பாவத்த நான் வந்து செஞ்சுட்டேன். ம். மனிதர்கள் தான் மாத்தி பேசுவாங்க, மோசம் பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். தெய்வம் கூட இப்படி பொய் சொல்லுதே! ஆகாஷவாணி பொய் சொல்லிடுச்சே! உனக்கு பிறக்கக்கூடிய 8வது மகன் தானே என்ன கொல்லுவான்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? அதுவும் பொய்யா போச்சே! தெய்வ வாக்கும் பொய்யா போச்சே! ஸோ இத நம்பி, "ஓ என் தங்கையே, என் மைத்துனரே, உங்களுக்கு பிறந்த பல குழந்தைகள நான் கொன்னுட்டேன். என்ன வந்து மன்னிச்சிடுங்க. நீங்க 2 பேரும் ஒரு சிறந்த ஆத்மாக்கள் நீங்க. ம். உங்கள் குழந்தைகள கொன்ன துரதிர்ஷ்டசாலி நான் தான். நீங்க அதனால எவ்ளோ ஒரு கஷ்டத்த அனுபவிக்கன்னு எனக்கே புரியுது. ம். தயவு செஞ்சு நீங்க வந்து வருத்தப்பட வேண்டாம்." குழந்தையும் கொன்னுடுவானாம், வருந்தாதீங்கன்னு சொல்லுவானாம். பாருங்க. எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய அனுக்கிரகத்துல ஏன்னா எல்லா ஜீவராசியும் கட்டுப்படுத்தக்கூடியவர் பகவான் தான். எப்ப என்ன நடக்கும்னுட்டு நமக்கு சொல்ல முடியாது. வாழ்வே வந்து
நிரந்தரமா இருக்கிறது சாத்தியமே கிடையாது. பிறக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் இறந்து தானே ஆகணும். அப்படி குழந்தைங்கள்லாம் இறந்தாச்சு அப்படின்னு நினைச்சுக்கோ. இப்போ ஒரு மண்பானைனா அந்த மண்பானை உடைஞ்சதுக்கு அப்புறம் மண்ணா மாறிடும் இல்லையா? அதுபோல பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடம்பு அழிஞ்சது அப்படின்னா திரும்பவும் அதாவது அந்த பஞ்சபூதங்களாக அது மாறிடும் இல்லையா? மண்ணு மண்ணோட சேர்ந்துடும், நீர் நீரோட, நெருப்பு நெருப்போட, காற்று காற்றோட, ஆகாசம் ஆகாசம் இப்படி அதோட அதோட ஐக்கியம் ஆயிடும். அதுபோல நினைச்சுக்கோ. பாருங்க இவனே கொன்னுட்டு என்னெல்லாம் பிலாசபி பேசிட்டு இருக்கான். ஏன்னா எந்த ஒரு ஜீவராசியும் நிலையாக இங்க இருக்க முடியாது. நான் ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. கண்டிப்பா பிறந்தவங்க அனைவருக்கும் மரணம் ஏற்படும். அதனால அப்படி போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கோ அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஆத்மா வந்து ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. உடம்பு தான் மாறிண்டே இருக்கும். நம்ம வந்து அறியாமையில இந்த தேகாபிமானத்துல இருக்கக்கூடாது. இந்த தேகமே இம்பார்ட்டன்ட். இதுலயே நம்ம பற்றுதல் வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா பற்றின்மை இருந்துச்சு. அது பற்று அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோமா? குடும்பம், சமுதாயம், தேசம் அப்படின்னுட்டு அந்த பற்றுதலை வந்து வளர்த்துட்டே போவோம். ஸோ இது எல்லாத்துல இருந்தும் பற்றின்மை வளர வேண்டும். யாரெல்லாம் அட்வைஸ் பண்றதுன்னு விவஸ்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. ஸோ இந்த பௌதீக வாழ்க்கையில நமக்கு பற்றுதலே இருக்கக்கூடாது. இப்ப இந்த கம்சனுக்கு பற்றுதல் இல்லைன்னா எதுக்காக இப்ப இந்த குழந்தையெல்லாம் கொன்னான்? ஐயோ அந்த குழந்தை என்ன கொன்னுடுமே அப்படின்னு நினைச்சுட்டு தான் இவன் கொன்னான். இவன் வாயிலிருந்தே எப்படியாப்பட்ட வார்த்தைகள் வருது பாருங்க. கம்சன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரொம்ப ரொம்ப நல்லவன். அதாவது தர்ம பிரகாரம் நடக்கிறவனை போலயே பேசிட்டு இருக்கான் பாருங்க. மாதாஜி சொன்ன போல சாத்தான் வேதம் ஊத்துதுன்னு வாங்க பாரு. அதே டைலாக் தான் இப்ப இவனுக்கு தான் செட் ஆகும் போல் இருக்குது. ஸோ என்னென்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ இந்த உடம்பு வந்து நமக்கு நித்தியமா இருக்க போறது இல்ல. நம்ம தேகாபிமானத்தோட அதாவது தேகத்தின் மேல் பற்றுதல் இருக்கக்கூடாது. உடல் மேல் பற்றுதல் இருக்கக்கூடாது. பற்றின்மையோட இருக்க வேண்டும். நம்ம பற்றுதலோட இருந்தா குடும்பம், சமூகம், தேசம் அப்படின்ட்டு பிரிஞ்சு பற்றுதலோட அப்படியே வாழ்ந்து ஊறி போயிட்டு இதெல்லாம் பௌதிக வாழ்க்கைமா. இதுல இருந்து நீ வெளியே வர வேண்டும். யாருக்கு அட்வைஸ் பண்றது பாருங்க. இப்ப சொன்ன ஓ என் அன்பு தங்கையே உனக்கு வந்து மங்களம் உண்டாகட்டும். இப்ப நடக்கிறது எல்லாமே கடவுள் கட்டுப்பாட்டுல தான். யாருக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதாம்மா நடந்தாகும். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் பகவான் தான். யாரும் அவங்கவங்க சொந்த செயலுக்கு காரணமா இருக்க முடியாது. ஸோ அவங்கவங்க என்னென்ன கர்மத்தோட பிறந்திருக்குமோ அதை தான் அனுபவிச்சுதாம்மா ஆகணும். ஏன்னா நமக்கு நல்ல பலன் இருக்கோ கெட்ட பலன் இருக்கோ என்னவோ நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவங்கவங்க அந்தந்த பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பண்றது? துரதிர்ஷ்டவசமாக உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் இப்ப இறந்துட்டாங்க. ஏய் அந்த துரதிர்ஷ்டத்தை கொடுத்ததே நீதானடா அப்படின்னு நம்மளுக்கே கேட்க தோணும். என்ன பண்றது? ஆனாலும் பாருங்க அவங்க 2 பேரும் சும்மாவே நிக்கிறாங்க. ம். சோ துரதிர்ஷ்டத்தின் காரணமாக உன் மகன்கள் எல்லாம் கொல்லப்பட்டனர். அதனால நீ எல்லாம் வருத்தப்படாதம்மா. இப்ப கொன்னவனே வந்து வருத்தப்படாத வருத்தப்படாதன்னு என்னமா டயலாக் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க மாதாஜி. நீ வருத்தப்படாதம்மா. யாராவது கண்ணெதிரிலேயே குழந்தையையோ கொன்னுட்டு வருந்தாத அப்படின்னு சொன்னா சந்தோஷமா படுவாங்க. எல்லாருக்கும் வருத்தம்ன்றது இருக்கதானே செய்யும். வருந்தாதன்னு வேற சொல்றான். இவனே கொன்னுட்டு கஷ்டமே படாத அப்படின்னுட்டு இருக்கான். யாராவது ஒரு பூனையுடைய குட்டிய பூனைக்கு முன்னாடி எடுத்தாலே பூனையே சும்மா இருக்காது. நாயுடைய குட்டிய துன்புறுத்தினா நாய் கூட சும்மா இருக்காது. ஆனா இவன் மிருகங்களே அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர்கள் முன்னாடி அவங்க குழந்தைய எடுத்து அவங்க கண்ணெதிரிலேயே போட்டு கொன்னுட்டு இருந்தான். இத்தனை குழந்தைகளும் கொன்னாச்சு. இப்ப சொல்லிட்டு இருக்கான் நீங்க வருத்தப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, பற்றுதல் வைத்து விடாதீர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான்.
நீங்க வந்து ஏன்னா வந்து ஆத்மா வந்து யாராலும் கொல்ல முடியாது. ம் ய அத வந்து அதுவும் இன்னொருத்தவங்கள கொல்லவும் முடியாது, கொல்லப்படவும் முடியாது. அப்படியாப்பட்டது. அப்படின்ட்டு ரொம்ப பிலாசபிக்கலா பேசிட்டு இருக்கான். ஆனா மூடர்கள் தான், ஓ! இவங்க நம்மள கொன்னுட்டாங்க, அவங்க கொன்னுட்டாங்கன்னு நெனைப்பாங்க. எல்லாமே பகவான் அனுக்கிரகத்துல நடக்குது. இதற்கு யாரும் நாமெல்லாம் பொறுப்பாளி கிடையாது. இதற்கான இன்பமோ, துன்பமோ ஏன்னா இந்த பௌதிக லோகத்துல எல்லாம் 2களால் ஆனது. நம்ம வந்து அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். அதான் சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சமமாக பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்பா. அப்புறம் சொல்லிட்டு இருக்கான். ஓ! என் அன்புள்ள தங்கையே, என் அன்பு மைத்துனரே, நீங்க 2 பேரும் சிறந்த சாதுக்கள். ம். இப்படியாப்பட்ட சாதுக்கள் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவர்கள். ரொம்ப நல்ல மனம் படைத்தவர்கள் நீங்க. என் மேல தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்களேன். அப்படின்னு கம்சன் கேட்கிறான். தேவகி அண்ட் வசுதேவர் 2 பேருடைய கால்ல விழுந்து கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு.